வணக்கம். பொதுவாக விலங்குகளில் பெண் விலங்குகள் தான் தனக்கான உணவையும், தன் குடும்பத்திற்கான உணவையும் தேடிக் கொண்டு வரும். உதாரணமாக தேனீக்களில் பார்த்தீர்கள் என்றால், பெண் தேனீக்கள் தான் கூடு கட்டுவது, உணவை சேமிப்பது, அதாவது தேனை எடுத்து வருவது, கூட்டை பாதுகாப்பது போன்ற வேலைகளை செய்கின்றது. இதே போன்ற குணங்கள் தான் மனிதனுக்கும் இருந்தது. காலப்போக்கில் அவை மாறிவிட்டது. படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் ஓடிய ரன்கள் எடுத்து ரணமாகி போனாள் பெண் என்று பாடினான் ஒரு கவிஞர். அதைப்போல தன் குடும்பத்தினரின் பசியை போக்க சமையல் அறையிலே இருக்கும் பெண்களுக்கு விடுமுறை என்பதே கிடையாது. வேலைக்கு போகும் பெண்களும் கூட அந்த கடமையில் இருந்து தவறுவதில்லை. 2 பேருமே வேலைக்கு செல்லும் சூழ்நிலையில், கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்லும் சூழ்நிலையில், வீட்டு வேலைகளில் கணவனும் பங்கேற்கும் பொழுது பெண்களின் நலன் பாதுகாக்கப்படும். அடுத்த தலைமுறையை தன் வயிற்றில் சுமக்கும் சுமங்கலியை சுகமாக பாதுகாப்போம். மனித வாழ்வை முழுமையடையச் செய்யும் பாவையை பாதுகாப்போம். இப்படி தாங்க ஒரு கணவன் மனைவியும் ட்ரெயினில் ஊருக்கு போகிறதுக்காக ரிசர்வ் பண்ணி போகிறாங்க. அங்கே ட்ரெயினுக்கு போன பின்னாடி கணவன் டிடிஆர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் நானும் என் மனைவியும் புக் பண்ணிட்டோம், எங்கள் 2 பேர்த்துக்கும் தூரமாக சீட்டு கிடைக்குமா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு டிடிஆர்கிட்ட கேட்குறாரு. டிடிஆர் அதை பார்த்துட்டு, இந்த டிக்கெட்டா, இதுக்கு ஆல்ரெடி உங்கள் ஒய்ஃபு பணம் கொடுத்து தூரமாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருந்தால் எப்படி சார்?